அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த ஊழியங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்து வருகின்றோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்த ஒரு செய்தியை தொடர் செய்திகளாக நாம் கற்று வருகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே சாமுவேலின் ஏமாற்றங்களை குறித்து கற்றுக்கொண்ட நாம் இன்றைக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட அந்த நிலைப்பாட்டை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் அங்கே 8ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலிடத்தில் வந்து சொன்னார்கள், சாமுவேலே, உமக்கு வயதாகிவிட்டது, உம்முடைய குமாரர்கள் உம்முடைய வழிகளில் நடக்கவில்லை. ஆகவே எங்களுக்கு மற்ற புற ஜாதி மக்களைப் போல எங்களுக்கு ராஜாக்களை அல்லது எங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். ராஜாவை கேட்பது அது ஒரு வித்தியாசமான ஒரு விருப்பமான வேண்டுதலாக அவர்களுக்கு காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதியாமத்திலிருந்து வாசித்து பாருங்கள், அங்கே உண்மையாகவே ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்தார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 22 பாருங்கள். கர்த்தரே ராஜா, கர்த்தரே நியாயாதிபதி, கர்த்தரே நியாய பிரமாணிகர் என்று சொல்லப்பட்டது. ஆகவே ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருந்து, நியாயாதிபதியாக இருந்து, நியாய பிரமாணிகராக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை போதித்து அவர்களுக்காக யுத்தம் செய்து அருமையாய் நடத்தினார். அப்படிப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சுற்றுப்புற மக்களை பார்த்தார்கள். பார்த்தது மாத்திரமல்லாமல் அந்த மக்களுடைய கலாச்சாரங்களை பார்த்தார்கள், வாழ்க்கை முறைகளை பார்த்தார்கள், அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிந்தார்கள். ஆகவே பெலிஸ்தீர்கள், அமெரிக்கர்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இருக்கிற ராஜாக்களை குறித்து அறிந்து கொண்டார்கள். இந்த ராஜாக்கள் யுத்தம் நடைபெறும் போது தங்கள் ஜனத்துக்காக முன்னாலே நின்று யுத்தம் நடத்துகிற அந்த நிலைப்பாட்டை அவர்கள் அறிந்து கொண்ட போது அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த காரியத்தை கேட்டபோது சாமுவேல் துக்கப்பட்டான். சாமுவேல் துக்கப்பட்ட பொழுது அவனுடைய உள்ளத்திலே இந்த விண்ணப்பமானது தகாத விண்ணப்பமாக காணப்பட்டது. அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணம் என்ன? ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க விருப்பமில்லை. ஆண்டவராகிய இஸ்ரவேலின் தேவன் தங்கள் காலத்துக்கு ஒத்து வாழுகிற ஒரு தெய்வம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். ஒருவேளை காலங்கடந்த ஒரு தெய்வமாக அல்லது தங்களுடைய நடைமுறை காலத்துக்கு ஒத்து வராத தெய்வமாக அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை நம்பினார்கள். இன்னொரு காரியம் என்ன? தேவ சமூகத்திலே காத்திருந்து வழிநடத்தலை பெற்று வாழ அவர்கள் விரும்பவில்லை. தங்களுக்காக இன்னொருவர் பணி செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே அவர்கள் உந்தி தள்ளப்பட்டார்கள். மற்ற மக்களை பார்த்தார்கள், தங்களை காட்டிலும் அவர்கள் நன்றாக வாழுகிறதை கண்டபோது ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த ராஜா வேண்டும் என்று கேட்ட காரியம் அது எப்படிப்பட்ட பாவம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த ராஜா வேண்டும் என்று கேட்ட அந்த நிலைப்பாடு ஒரு தகாத விண்ணப்பமாக காணப்பட்டது. ஜெபம் 2 வகைப்படும். முதல் வகை, அது தகுதி நிறைந்த ஒரு விண்ணப்பங்கள் நிறைந்த ஒரு ஜெபமாகும். இன்னொன்று தகாத காரியங்களை கேட்கிற ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. இங்கே சொல்லப்படுகிறது இது தகாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கேட்ட அந்த விண்ணப்பம் தகாத விண்ணப்பமாகும்.
யாக்கோபின் நிருபம் 4:3 உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் நீங்கள் இச்சைகளை நிறைவேற்றுகிற வண்ணமாய் தகாத விதமாக விண்ணப்பிக்கிறீர்கள் என்று யாக்கோபு விளக்குகிறார். மத்தேயு நற்செய்தி நூலிலே 20:20 வாசித்து பாருங்கள். செபேதியின் குமாரருடைய தாயார் தன்னுடைய குமாரர்களான 2 பேரை அழைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் வரும்போது அந்த 2 குமாரர்களில் ஒருவன் பேர் யாக்கோபு, ஒருவன் பேர் யோவான். அந்த தாய் சொன்னால், நீர் மகிமையிலே வரும்பொழுது என்னுடைய குமாரில் ஒருவன் உம்முடைய வலது பட்சத்திலும் ஒருவன் இடது பார்சத்திலும் அமர உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அப்போது ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்கள் என்ன வேண்டுகிறீர்கள் என்று தெரியாமல் கேட்கிறீர்களே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகிறதை இங்கே காண முடிகிறது. அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எழும்புகிற ஆவல்கள், எண்ணங்கள், இச்சைகள், இவைகளெல்லாம் நாம் சொல்லி ஜெபிப்பது ஜெபம் என்று எண்ணுகிறோம். அது ஜெபமாக காணப்பட்டாலும் பல ஜெபங்கள் தேவனுக்கு உகந்ததாக காணப்படவில்லை. பிரியமானவர்களே, சில ஜெபங்கள் தகாத விண்ணப்பங்களாக காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த ராஜாவை கேட்டது தகாத விண்ணப்பம். இரண்டாவதாக, இந்த ராஜாவை கேட்டது என்பது ஆண்டவரின் ஆளுகையை அவர்கள் உதறி தள்ளுகிற நிலையை அது வெளிப்படுத்துகிறது. 1 சாமுவேல் 8 பாருங்கள். ராஜா வேண்டும், ஏனென்றால் அந்த ராஜா எங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள். ஆகவே கர்த்தர் ஆளக்கூடாது, தங்களை ராஜா ஆள வேண்டும். கர்த்தர் ஆளக்கூடாது, ஒரு மனிதன் ஆள வேண்டும் என்கிற நிலைக்கு வருகிறார்கள். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் குறைவுள்ளவன், எந்த மனுமக்களாக இருந்தாலும் குறைவுள்ளவர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய ஞானம் அளவில்லாத ஞானம். நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை, அந்த வல்லமைக்கு அளவு என்பது கிடையாது. அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாக்களை கேட்டார்கள். அந்த ராஜாக்கள், எல்லா ராஜாக்களும் எல்லா யுத்தத்திலே ஜெயம் பெற்றார்களா? இல்லவே இல்லை. தோற்று போனார்கள், வீழ்ச்சி அடைந்தார்கள், தங்கள் நாடுகளை இழந்தார்கள், சில சமயத்திலே சிறையிருப்பின் கைதிகளாக மாறினார்கள். இதை நாம் திருமுறையிலே காண முடிகிறது. ஆகவே ராஜாவை கேட்டது தகாத விண்ணப்பம். இரண்டாவது, ராஜாவை கேட்டது ஆண்டவரின் ஆளுகை தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்ன ஒரு நிலைப்பாட்டை இதை காண்பிக்கிறது. மூன்றாவதாக, ராஜாவை கேட்கிற ஒரு காரியம் அது வழி விலகுகிற பாவம் என்பதை சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 8 பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். இவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள் என்று சொல்கிறார். ஆகவே அவர் அழகாக விளக்கி சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாமுவேலுக்கு கடந்த காலத்தின் நடந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயை பின்பற்றி நடந்து செல்லும் பொழுது இதே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுவிட்டு பொன் கண்டுகுட்டியை உருவாக்கி ஆராதித்த அந்த நிலையை இந்த சாமுவேலுக்கு சுட்டி காண்பிக்கிறார். அப்படியானால் ராஜாவை கேட்பது தகாத விண்ணப்பம். இரண்டாவது, ராஜாவை கேட்கிற ஒரு காரியம் கர்த்தர் தங்களை ஆளக்கூடாது, மனிதன் தங்களை ஆள வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிற ஒரு விண்ணப்பம். மூன்றாவது, ராஜாவை கேட்கிற அந்த நிலைப்பாடு என்பது ஆண்டவரை விட்டு வழி விலகுகிற ஒரு நிலை என்பதை 1 சாமுவேல் 8:8 நாம் காண முடிகிறது. அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, இந்த வழி விலகுகிற அந்த பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து பொன் கன்றுக்குட்டியை ஆராதித்த மூலமாய் தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் பற்றி எரிந்ததை திருமுறையிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவேதான் ராஜாவை கேட்கிற காரியத்தை குறித்து 3 காரியங்களை சொன்னேன். நான்காவதாக, ராஜாவை கேட்கிற காரியம் என்ன காரியம்? 1 சாமுவேல் 12 அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கள் பாவங்களோடு இன்னொரு பாவத்தையும் கூட்டி கொண்ட பாவம் என்று சொல்கிறார். ஏற்கனவே இவர்கள் பாவம் செய்தவர்கள், ஏற்கனவே தேவனுடைய வழியை விட்டு விலகினவர்கள், ஏற்கனவே தேவன் கொடுத்த கற்பனைகளையும் அங்கே கட்டளைகளை மீறி நடந்தவர்கள்.
ராஜாவை கேட்டபோது ஏற்கனவே இருந்த பாவத்தோடு இன்னொரு பாவத்தை அவர்கள் கூட்டி கொண்டார்கள் என்பதை இந்த அருமையான வார்த்தைகள் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானுள்ளே 4 காரியங்களை சொன்னேன். ராஜாவை கேட்பது தகாத காரியம். இரண்டாவதாக, ராஜாவை கேட்பது ஆண்டவரின் ஆளுகை தேவையில்லை, மனித ஆளுகை தேவை என்கிற உணர்வை வெளிப்படுத்துகிற தன்மையாகும். ராஜாவை கேட்பது ஆண்டவருடைய வழியை விட்டு, திட்டத்தை விட்டு, அவருடைய அமைப்பை விட்டு, அவருடைய செயல்பாட்டை விட்டு வழிவிழுகிற ஒன்று என்று சொன்னேன். ராஜாவை கேட்கிற அந்த நிலைப்பாடு என்பது உண்மையாகவே பாவத்தோடு பாவத்தை கூட்டி கொள்ளுகிற ஒரு நிலையாகும். பாவத்தை நம்மிலிருந்து அகற்றுகிற அல்லது பாவத்தை குறைக்கிற நிலைப்பாடு அல்ல, பாவத்தை மேலும் கூட்டுகிற நிலைப்பாடாய் காணப்படுகிறது என்பதை சொல்ல முடிகிறது. அதே சமயத்திலே இந்த ராஜாவை கேட்கிற அந்த நிலைப்பாடு என்ன என்றால் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 7 சொல்கிறது, இது நன்றி மறந்த சுவாபத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசுவானவருடைய காலத்திலே அங்கே நன்றி இல்லாதவருடைய சதவீதம் அதிகமாயிருந்தது. இன்றைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையிலே நன்றி இல்லாத சம்பவங்கள் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நன்றி இல்லாத மக்கள் எங்கும் எவ்விடத்திலும் அவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கேட்டது நன்றி மறந்த சுவாபம். 1 சாமுவேல் 8:7 இதை வாசிக்கிறோம். தேவனை மறந்தார்கள், தேவனுடைய பணிவிடைக்காரனான சாமுவேலை மறந்தார்கள். தங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி தங்களை வனாந்தரத்திலே வழிநடத்தி அங்கே மன்னாவை கொடுத்து பகலில் மேகஸ்தம்பத்தையும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தையும் அங்கு காண்பித்த அந்த ஆண்டவரை மறந்து போனார்கள். அங்கே ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து காலாகாலமாய் யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பகைஞர் கைகளிலிருந்தும் விரோதிகளின் கைகளிலிருந்தும் புற ராஜாக்களின் கையிலிருந்து விடுவித்த அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்கள் மறந்து போனார்கள். தேவன் தங்களோடு இருந்து, தேவன் தங்களை நடத்தி, தங்களை போதித்து யுத்தம் செய்த எல்லாவற்றையும் மறந்தார்கள். ஆகவே ராஜாவை கேட்பது நன்றி மறந்த ஒரு சுவாபத்தை அது வெளிப்படுத்துகிறது. பிரியமான என் சகோதரனே, சகோதரிகளே, இந்த ராஜாவை கேட்கிறதை குறித்து நான் 5 காரியங்களை சொன்னேன். 1, இது ராஜாவை கேட்கிறது தகாத விண்ணப்பம். 2வது, ராஜாவை கேட்கிற ஒரு காரியம் ஆண்டவரின் ஆளுகை தேவையில்லை என்று சொல்கிற நிலைப்பாடை அது வெளிப்படுத்துகிறது. ராஜாவை கேட்கிற ஒரு காரியம் வழிவிலகுகிற பாவத்தை அது சுட்டி காண்பிக்கிறது. ராஜாவை கேட்கிற காரியம் பாவத்தோடு பாவத்தை கூட்டுகிற நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. ராஜாவை கேட்கிற அந்த காரியம் அந்த ஜனத்தின் நன்றி மறந்த சுவாபத்தை அது காண்பித்து விடுகிறது. இந்த ராஜாவை கேட்ட அந்த நிலைப்பாட்டை உங்களுக்கு விவரித்து சொன்னேன். இந்த ராஜாவை கேட்ட பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார் என்பதை இப்போது நான் விளக்க விரும்புகிறேன். 3 காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். தகாத காரியங்களை தகாத விதமாக நம்முடைய சுய விருப்பத்தின்படி அநேக காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமானால் ஆண்டவர் அதற்கு என்ன பதில் தருவார், ஆண்டவர் அதற்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், ஆண்டவர் என்ன மறுமொழி சொல்வார் என்பதை தான் இந்த செய்தியினுடைய பின்னிலையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாக்களை கேட்டபோது அல்லது ராஜாவை கேட்ட பொழுது இவர்கள் வாழ்க்கையிலே 3 காரியங்களை அவர் பதிலாக மறுமொழியாக அவர் செயல்பட்டார். முதல் காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவை கேட்ட அந்த காரியத்தை கவனித்து கேட்டார். கவனித்து கேட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யாராவது ஒருவர் நமக்கு பிரியமில்லாத காரியங்களை கேட்கும் பொழுது நம்மாலே கவனத்தோடு பொறுமையோடு மிகுந்த சாந்தத்தோடு கேட்கிற மனப்பான்மை நமக்குள்ளே இல்லாமல் போய்விடுகிறது. சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் ராஜாவை கேட்ட இந்த இஸ்ரவேலின் ஜனங்களின் வார்த்தைகளை கேட்க அவர் பொறுமையாயிருந்தார். இது முதல் காரியம். 2வது காரியம் என்னவென்று சொன்னால்
அவர் அந்த ஜனங்களை எச்சரித்தார். ராஜாவை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பதினாலே அவர்கள் வாழ்க்கையிலே சந்திக்க போகிற தீய விளைவுகளை அவர்களுக்கு திடமனதாக சுட்டி காண்பிக்க சாமுவேலுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கு 10வது வாக்கியத்திலிருந்து ஏராளமான வசனம் வருகிறது. அந்த ராஜா என்ன செய்வான், எப்படி நடந்து கொள்வான், எப்படி நிர்வாகம் பண்ணுவான், என்னென்ன ஆஸ்திகளை எடுப்பான், குமாரத்திகளை எவ்வாறு நடத்துவான், வாலிபர்களை வாலிப சகோதரிகளை என்ன விதமாய் நடத்துவான் என்கிற நிலைப்பாட்டை அங்கு நாம் காண முடிகிறது. நான் வாசிக்கிறேன் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் அங்கு 11 நீங்கள் வாசிப்பீர்களானால், ராஜா தன்னுடைய ரதத்துக்கு முன்பாக ஓடுவதற்கு அவர்கள் மனிதர்களை அவன் தேர்ந்தெடுப்பான் என்பதை 11 சொல்கிறது. அது மாத்திரமல்லாமல் மனிதர்களை தலைவர்களாக வேலைக்காரர்களாக நியமிப்பான் என்பதை 12வது வாக்கியம் சொல்கிறது. அதே சமயத்திலே அங்குள்ள இஸ்ரவேல் குமாரத்திகளை பரிமளம் தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பச்சுடுகிறவர்களாகவும் மாற்றுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய நிலத்தை அவன் எடுத்து தனக்கு பிரியமானவனுக்கு கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வரிக்காக இன்னொரு தசம பாகத்தை வாங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடு மாடுகளில் சிறந்தவற்றை அவன் விருப்பமான முறையிலே எடுத்துக்கொள்வான் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இப்படிப்பட்ட ராஜாவை நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே பிற்காலத்தில் முறையிடுவீர்கள் என்பதையும் ஆண்டவர் அங்கு விளக்கி அங்கே எச்சரிப்பாக சொல்கிறார். இவ்வளவு சொல்லியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள், எங்களுக்கு ராஜா கட்டாயம் வேண்டும் என்று. ஏனென்றால் எங்களை ராஜா ஆள வேண்டும், எங்களை ராஜா வழிநடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 20 பாருங்கள். சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் ராஜாதான் ஆள வேண்டும், ராஜாதான் யுத்தம் செய்ய வேண்டும், ராஜாதான் தங்களை நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆகவே ஆண்டவர் ராஜாவை கேட்டபோது முதல் காரியம் அவர்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார். அவர்களுடைய வார்த்தைகளை செவி கொடுத்து பொறுமையாய் கவனித்து கேட்டார். இரண்டாவது, அவர்கள் கேட்ட காரியம் தகாதது என்பதை எச்சரித்து அதனுடைய விளைவுகளை தீர்க்கன் மூலமாய் விளக்கி சொன்னார். பிரியமானவர்களே, அவர் சொன்ன 3வது செயல்பாடு என்னவென்றால், அவர்களின் போக்குக்கு அவர்களை விட்டு கொடுத்தார். பாருங்கள் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் 22 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றார். அப்படியானால் பொருள் என்ன? 1 கவனித்து கேட்டார், எச்சரித்தார். 3வது, அவர்கள் போக்குக்கு அவர்களை விட்டு கொடுத்தார். இந்த செய்தியை கண்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரிகளே, தகாத காரியங்களை நான் கேட்டால் ஆண்டவர் என்னை தடுத்து அது என்னை திருப்பி நான் வீழ்ச்சி அடையாதபடி மாற்றியிருக்கலாமே என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பலாம். ஆண்டவர் எந்த மனிதனையும் ஒரு எந்திர மனிதனை போல படைக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் சுய சித்தம் செய்யக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு புத்தி சொல்லியும் அவர்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டதினாலே ஆண்டவர் ராஜாவை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அவர்கள் போக்கிலே அவர்களை விட்டார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன? தகாத காரியங்களை கேட்காதிருங்கள். தகாத காரியங்களை கேட்கும்போது அவர் கேட்பார், அதை எச்சரிப்பார். இன்னும் பிடிவாதமாய் முரட்டுத்தனத்தோடு அதில் உறுதியாக இருப்போமானால் நம்முடைய போக்கிலே நம்மை விடுவாரே தவிர நம்மை அடிமையாய் அவர் நம்மை நடத்துவதில்லை. ஆகவே அருமையானவர்களே, தகாத காரியங்களை கேளாதபடி தேவ சித்தத்திற்கும் தேவ தீர்மானத்துக்கும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தகாத விதமாக அநேக காரியங்களை கேட்கிற எங்களை சந்திக்கும்படியாக, எங்களை மாற்றும்படியாக, சரியான உணர்வை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்டித்து உணர்த்தியது போல உம்முடைய வசனத்தின் மூலமாய்
ஆண்டவரை எங்களை உணர்த்துவிக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய நிலையை மாற்றி சரியான விண்ணப்பங்களை, சரியான காரியங்களை கேட்கிறவர்களா எங்களை மாற்றும். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சரியான நிலைப்பாட்டுக்குள் கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.